Great things. Today's readers. Then you are going to be a tomorrow's leaders. Thank you. I think you enjoyed this 1 hour. Did you enjoy? Is it? Okay, thank you. Now I want two students from each school. Two students from each school. One, you are going to give your review. What you read in the story. Okay, I think today you didn't take this paper today. Before this, you read. Before you got the information, or today only you got the information. Yesterday, okay, no issue. When you get the paper from that, and now how you feel? One is you are going to give your feedback, belongs to this story. Then another one is how you feel regarding this reading campaign, outdoor reading, apart from your textbook reading, your mind, everything you are going to say. Then only one student from any schools, at least 5 points or 5 things what you think why reading is important. Okay, everything should be maximum of 2 minutes. Then we can leave from here. So let's start from TPK. Are you ready? Yes. You can come and introduce yourself. Then you can start. Who is going? I'm Sugita from grade 9 from the TPK Metric Higher Secondary School. I review the story of Romy and the Wildflower. The author name is Ruskin Bond. Okay, you can use bilingual, whatever it is. Okay. It's not a matter. நீங்க என்ன சொல்ல போறீங்கிறது தான் விஷயம். Language is not a problem. ஸோ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா ரோமி அண்ட் அவனோட ஃப்ரெண்டை வந்து இங்க வந்து கொண்டு வராங்க. ஸோ ரோமி வந்து அவனோட ஃப்ரெண்டோட ஃபாரஸ்ட்ல வந்து பைசைக்கிள் ரைட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூல் வந்து அவங்களுக்கு கேர் பண்ணவே மாட்டாங்க. அவங்க 2 பேருமே ஸ்கூல்ல வந்து கேர் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப பைசைக்கிள் ரைட் அப்படின்றது அவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் லாங் டிஸ்டன்ஸ் ஃபாரஸ்ட்ல ஹில் ஸ்டேஷன்ல ரைட் பண்றதுன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை இவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணி பார்ட் டைமா பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு நாள் வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல ரைட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஃபாரஸ்ட் ஃபயர் ஆயிடுதாங்கன்னு. ஸோ இவங்களுக்கு பயம் வந்து ரோமியோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீ இன்னைக்கு நைட் என் வீட்லயே நீ ஸ்டே பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. ரோமி வந்து இல்ல நான் வந்து வீட்டுக்கு போகணும், ஏன்னா எங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ நான் வந்து டேப்லெட் அவருக்கு டைமுக்கு வந்து கொடுக்கணும், அதனால நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவன் ஃப்ரெண்டும் சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனும் அனுப்பி வைக்கிறான். இதே மாதிரி அவனும் வந்து பைசைக்கிள் ரைடு வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தான் போறான். எந்த ஃபியரும் இல்லாம ஃபாரஸ்ட் ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபியரும் இல்லாம கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தான் அவன் போறான். அவன் போயிட்டு இருக்க வழியில நிறைய அனிமல்ஸ் பாக்குறான். அப்புறம் அவனுக்கு அந்த மைண்ட்ல ஃபாரஸ்ட் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்றத திங்க் பண்ணாம ஜாலியா போறான். ஸோ ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இல்லாம மேடு பள்ளமா இருக்கும். ஸோ அவன் மேட்ல ஏறும்போது ரொம்ப ஹார்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பெடல் பண்றான். அவன் இறங்கும் போது வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறான். பெடல் பண்றதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே ஜாலியா வந்து அந்த டைம்ல அவன் ஒரு சாங் பாடிட்டு நல்லா ஜாலியா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அந்த ரைட. அப்புறம் தான் அவனுக்கு வந்து ஸ்மெல் வருது, ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஸ்மெல் வருது. ஸோ அப்பதான் ரியலைஸே பண்றான் ஃபாரஸ்ட் ஃபயர் ஆயிருக்கும், அதனாலதான் நம்ம வீட்டுக்கு போறோமோன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்றான். ஸோ அவன் கொஞ்சம் வேகமாவே வந்து பெடல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃபாரஸ்ட் போறது வந்து ரொம்ப தூரமா இருக்கு, அதனால கொஞ்சம் ஃபாஸ்டாவே பெடல் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா என்னதான் அப்படி பெடல் பண்ணாலும் அவன் என்ஜாய் பண்ணிட்டே தான் போறான். ஏன்னா அந்த ஃபயர் வந்து அவன் பக்கத்துல இன்னும் வரல, ஸ்மெல் மட்டும் தான் அவனுக்கு வந்திருக்கு அப்படின்றதுனால அவன் வந்து மெதுவாவே கொஞ்சம் பெடல் பண்றான். போற வழியில நிறைய அனிமல்ஸ் பாக்குறான், ரோட் கிராஸ் பண்றதை பாக்குறான். பிகாஸ் ஆஃப் ஃபயர் வந்து அந்த அவன் பக்கத்துல வர்றதுனால அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்கு. அனிமல்ஸ் ஏன் மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது தான் தெரியுது, ஃபாரஸ்ட் அந்த ஃபயர் வந்து பக்கத்துல வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி இன்னும் அவன் வந்து பெட்டராவே வந்து ஃபோர்ஸ் கொடுத்து பெடல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான். அப்படியே நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்துட்டு அவன் ஷர்ட் எல்லாம் தொடச்சிட்டு அவன் வந்து எந்திரிச்சு பைசைக்கிள் எல்லாம் எடுத்துட்டு நீயே பார்க்கும் போது ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. அவன் என்னன்னு தெரியல, ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவன் எதையுமே மைண்ட் பண்ணாம இப்ப நம்ம போகணும், போய் அப்பாவுக்கு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க ஹேண்ட் கர்ச்சீஃபை எடுத்து பேண்டேஜ் பண்றான். ஸோ அதுக்கப்புறமும்
டிராவல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சவுண்ட் கேக்குது அவனுக்கு. என்ன சவுண்டுன்னு பார்த்தா ஒருத்தவங்க வந்து ஒரு மில்க் கேன் வந்து சவுண்ட் கேக்குது அவனுக்கு. அது வந்து பக்கத்துல கேக்குது. அப்புறம் தான் அவன் பாக்குறான், அவனோட நெய்பர் வில்லேஜ்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பாக்குறான். சோ அவனை பார்த்துட்டு என்ன நீ இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஒர்க்கர்ஸ் இங்க இருந்தாங்க, சோ அவங்களுக்கு நான் வந்து மில்க் ப்ரொவைட் பண்றதுக்காக நான் வந்திருந்தேன். ஆனா வந்து இங்க ஃபாரஸ்ட் ஃபயர் ஆனதுனால இவங்க அதை முன்னாடியே தெரிஞ்சுட்டு கிளம்பி போயிட்டா, நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இவங்க 2 பேரும் ஒன்னாவே போயிட்டு இருக்காங்க. ரோமி வந்து சொல்றான், நீ வந்து இந்த மாதிரி கேனை வந்து தட்டிட்டே வா அப்படின்னு சொல்றான். ஏன்னு கேட்கும்போது என்னோட ஹார்ன் வந்து ரொம்பலாம் சவுண்ட் வந்து கொடுக்காது, ஏன்னா இந்த அனிமல்ஸ் மூவ் பண்றதுக்காக எனக்கு ஹார்ன் வேணும், அதனால நீ உன் கேனை தட்டிட்டே வா அப்படின்னு சொல்றாங்க. இவன் சொல்றான், என் சைக்கிள்ல நான் போய் வேணா ஹார்ன் எடுத்துட்டு வரவா, அதுக்கெல்லாம் டைம் இருக்காது, சோ நீ இதை தட்டிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. சோ நான் இதுவரையும் நான் ரீட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இதுல வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணி போனதுதான். இது வந்து நம்ம லைஃப்க்கு ஒரு மாறல எடுக்கணும் அப்படின்னா, எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம ரோமி மாதிரி நம்ம வந்து நம்மளோட லைஃபை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்ன்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அவனுக்கு வந்து அவன் வந்து அப்பதான் ரியலைஸ் பண்றான், அந்த அனிமல்ஸ் வந்து போகும்போது அந்த ரியலைஸே பண்றான் ஃபாரஸ்ட் ஃபயரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் வந்து அது வரை ஜாலியா இதாதான் போயிட்டு இருக்கான். என்னதான் நம்ம லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளவு இஷ்யூஸ் வந்தாலும் சரி, நம்ம லைஃபை வந்து எப்படி லீட் பண்றோன்றத பொறுத்துதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்டோரி நான் ரீட் பண்ண வரைக்கும் எனக்கு இதுதான் வந்து எனக்கு மாரலா ஃபுல்லா எனக்கு வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ சோ மச் சுகிதா. நான் ரெவன்ஸா டேக் அவே இந்த ஸ்டோரியில இருந்து ஒன்னு எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ வாட் எவர் கம்ஸ் இன் அவர் லைஃப் ஜஸ்ட் வி கேன் மூவ் ஃபார்வர்ட். நடந்துட்டு இருக்கும், நம்மளோட கோலோ சம்திங் வாட் எவர் நம்மளோட பேஷனோ அதை நோக்கி நம்ம என்ன செய்யணும், மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். இந்த லெசன்ஸ் எங்க இருந்து எடுத்தாங்க? ஸோ அந்த ஸ்டோரி ஸ்கூல்ஸ் நம்மளோட ரியல் லைஃப் நிறைய எல்லா இடத்துலயும் நம்ம லெசன்ஸ் எடுத்துக்கிட்டா கூட இது வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், am I right? அவங்களோட ரீடிங்ல அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க அந்த ஸ்டோரி அந்த ஒரு லெசன் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இட் வில் நெவர் ஃபர்கெட் டு ஹர். ரீடிங் என்ன செய்யும்னா இததான் செய்யும். இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க சொன்ன அந்த லெசன்ஸ் நம்ம ரீட் பண்ண நம்மளோட லைஃப் லெசன்ஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்படி வாக் பண்ணணும், தட் மீன்ஸ் லைஃப்ல எப்படி வாக் பண்ணணுங்கிற எல்லாத்தையுமே வந்து கொடுக்க செய்யும். இப்ப அவங்க வந்து நான் தமிழ்ல பைலிங்குவல்ல பேசுவான்னு கேட்டாங்க. சோ இதே ஸ்டோரிய டெஃபினெட்லி ஒன் டே யூ கேன் கன்வே இன் இங்கிலீஷ். How it is possible? You continue the reading stories. இதே ஸ்டோரிய இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ரீடிங் ஹேபிட்டை கண்டினியூ பண்ணாங்கன்னா she can tell the story in English as well as she can write the not the same story, she can write her own story. நீ அததான் ரீடிங் பண்ணும், உன்னை ஒரு நல்ல ஸ்பீக்கரா கொடுக்கும், ஒரு நல்ல ரைட்டரா கொடுக்கும். பட் யூ ஹாவ் டு கண்டினியூ த ரீடிங். Super Sugita, thank you so much. Then another school, SSM or Holy Cross. You need to go for lunch your school, so little bit fast, make it. Hi, I'm Princey from Holy Cross Convent. I'm studying 9th standard. My topic is The Coral Tree, written by Ruskin Bond. The Coral Tree by Ruskin Bond tells the story of an unnamed writer who encounters a young girl while preparing to leave his grandfather's house. The girl's desire to reach the flowers of the coral tree and her youthful aspirations indirectly helps the narrator with his own என்ன சொன்னாங்க? sadness, innocence, connections. அப்படியே சொல்லுங்க. அவங்க என்ன நீங்க ஏன்னா இங்க சொல்றதை விட அங்க கொஞ்சம் சவுண்டா இருக்கு நீங்க இப்ப சொல்றது. innocence, sadness, the bittersweet nature of change. School? Yes. Can I use Yes, you can. That is the thing. No need to explain or tell the complete story. Just what you read, the concept. You disappoint in something, you have to
pass them, you have to leave them, you have to come out from them, you make yourself be confident. அந்த ரீடிங் வந்து உங்களுக்கு அதுதான் கொடுக்கும். இஃப் யூ ரீட் மோர் யூ கேன் கெட் மோர் கான்ஃபிடன்ஸ். இப்ப நீ ஒரு ஸ்டோரி ரீட் பண்ண உடனே பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அது என்ன நினைக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கம்பெனி வேணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் அபவுட் த கலர் ஐ ஹாவ், என்ன, இட்ஸ் வாட் இன்சைட், எனக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் அவங்க என்ஜாய் பண்ணாங்க. இது தெரியலையே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது கரெக்டா மழை பெஞ்சிடும். மழை பெய்யும் போது என்ன நடந்திருக்கும்? கேன் யூ கெஸ்? கலர் எல்லாமே போயிடுச்சு. அப்ப அதுக்கு நம்ம ஊர்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம், என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு சொல்லுவாங்கல்ல. எனிபடி நோ தட்? நீலச்சாயம் வெளுத்து போச்சு, ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு. யாருக்கும் தெரியாது அது. நீலச்சாயம் வெளுத்து போச்சு, ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை பார்த்து சிரிச்சாங்களாம். என்ன பண்ணாங்களாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? எல்லாருமே யானை பார்த்து சிரிச்சாங்களாம். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? வாட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ்? அது ஒண்ணு. இட்ஸ் நாட் அபவுட் த பிசிக்கல். ஓகே, நம்மளோட யூனிக்னஸ், நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து நம்ம ரசிச்சாதான் மத்தவங்களும் ரசிப்பாங்க. ஓகே, இப்ப அதுல அவங்கள பார்த்து நீ இப்படி இருந்தாதான் எங்களுக்கு பிடிக்கும். எல்லார் ஃப்ரெண்ட்ஸும் என்ன கன்வே பண்ணாங்களாம் எல்மர் கிட்ட? நீ வந்து எந்த கலரும் அப்ளை பண்ண வேணாம். யூ நீடன்ட் டு அப்ளை எனிதிங் ஆன் யோர் பாடி. வி லவ் யோர் செல்ஃப். ஓகே, நீ எப்படி இருக்கியோ அப்படித்தான் அவங்களை விரும்புறோம். அதனால நீ இப்படியே இரு, எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னுச்சான். ஸோ சம்டைம்ஸ் we think that we are getting avoid from our friends, okay, for some reasons. ஓகே, அப்போ நம்ம வந்து we needing to change ourselves. அந்த டைம்ல வந்து நம்மளை மாத்திக்கவே தேவையில்லை. சரியா? நம்மளாவே இருந்தா they will understand. ஓகே, இந்த கதை பிடிச்சிருச்சா? ஓகே, தேங்க்யூ. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? வாலண்டியர் ஒர்க் இது எல்லாமே. தேங்க்யூ லலிதா மேம், சச் அ குட் லெசன். கண்டிப்பா இந்த உலகத்துல நம்மளோட அன்பு, நம்ம நேசிக்க கூடிய, நாம ஒருத்தரை நேசிப்போம்ல, அந்த முதல் நபரா யாரு இருக்கணும்னா நாம தான் இருக்கணும். நாம நேசிக்கிறதுக்கான முழு உரிமையும் சுதந்திரமும் நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் அவங்களோட லெசன். சோ நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த யூனிக்னஸ், அந்த இண்டிவிஜுவாலிட்டி, இதை எதையுமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. நம்மளோட சூழ்நிலைகள்னால அதை ஒதுக்கி வச்சுட்டு இன்னொருத்தர் மாதிரி மாறுறதோ, அவங்க அப்படி இருக்காங்க, சோ இந்த திங்கிங் எல்லாம் தூக்கி போடுறதுக்கு, உனக்கு நம்மள நல்ல ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன ஆகும்னா ரீடிங் மிகப்பெரிய சப்போர்ட். சரியா? கண்டினியூஸா ரீட் பண்ணுங்க. அவங்க சொன்ன ஸ்டோரில இருந்து இன்னொரு லெசனையும் நான் சொல்றேன். இப்போ ஸ்கூல்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஈவன் உன்னோட கிளாஸ்ல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயே ஸ்கூல்ல இருப்பாங்க. பட் யூ ஆர் ஹியர். So somewhere you are gifted to be here. நீங்க இங்க என்ன, இந்த ரீடிங் உங்களுக்கு என்ன கொடுக்குதோ, just you can spread it to your friends, spread it to your schools. அதுதான் முக்கியம். நம்ம எடுத்துக்கிட்ட விஷயத்த ஷேரிங், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரீடிங் ஹேபிட்டை வந்து கொடுக்குங்க. ஓகேவா? தேங்க்யூ. இப்போ அந்த ஃபீட்பேக் மட்டும் சொல்லிட்டா நம்ம செஷன்ஸ் வைண்ட் அப் பண்ணலாம். Who is ready to come? Yes, please. ரெக்கார்டிங் ஒன்லி பேசுங்க. நான் இப்போ வந்து இதை நினச்சி பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வருவாங்கன்னு. இவ்வளோ அமைதியான ஒரு இடத்துல வந்து நான் இப்போ ரீட் பண்ணதுனால நிறைய புரிஞ்சிச்சு. இவ்வளோ அமைதியான இடத்துல உட்காந்து ரீட் பண்ணுறது, மரச்செடி கூட உட்காந்து ரீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இதே மாதிரி நான் கிளாஸ் ரூமில் போய் உட்காந்து வச்சேன்னா மண்டேலே ஏறாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ இங்கே வந்து வாசிக்கும் போது கொஞ்சம் ஏதோ புரியுது, நல்லா மன நிம்மதியாக இருக்குது இங்கே வந்து ரீட் பண்ணும்போது. ஸ்கூல்லனா கிளாஸ் ரூமில் 4 செவுத்துனா 4 செவரை மட்டுமே பார்த்து அவங்க வாசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கேனா 4 இடத்த சுற்றி பார்த்தோம், வரும்போதெல்லாம் 4 இடத்த சுற்றி பார்த்தோம், போகும்போது சுற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இவ்வளோ நேச்சரான இடம் இங்கே இருக்குது. இங்கே வந்து வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பிஃபுல்லாகவும் இருந்துச்சு. அப்புறம் ஸ்கூலில் போய் நான் இப்போ மேடம் சொன்ன மாதிரி நான் ஸ்கூலில் போய் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, கண்டிப்பாக நான் இன்னைக்கு போய் சொல்லுவேன். இப்போ கூப்பிட்டு போகும்போது லஞ்சுக்கு கூப்பிட்டு போவாங்க, அப்போ போய் நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே சொல்லுவேன். இப்படிலாம் நடந்துச்சுடா, இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பார்த்தேன், இங்கே இவ்வளோ ஸ்கூல் வந்துச்சு, அந்த டெஸ்கில் நான் உட்காந்து படித்தேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுடா அப்படின்னு நான் நிறைய விஷயம் சொல்லுவேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
இவ்வளோ அமைதியான இடத்துல வந்து வாசிக்கும் போது சத்தியமாக சூப்பராக நல்லா புரிஞ்சிச்சு. இவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் இருக்கிற மாரல் ஸ்டோரி எனக்கு புரிஞ்சு. இப்போ மேடம்ஸ்லாம் சொல்லும் போகும்போது அதில் இருக்க மாரல் ஸ்டோரியும் புரிஞ்சு. எங்கள் ஸ்கூல்லேருந்து சொல்லும் போகும்போது அதுலேருந்து ஒரு மாரல் ஸ்டோரி எங்களுக்கு புரிஞ்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு இங்கேருந்து போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you, dear. Did you listen the words what he told? First, அமைதியான சூழல், மன நிம்மதி, அப்புறம் ஐ திங்க் 3 times யூஸ் பண்ணிட்டாங்க, 3-4 times யூஸ் பண்ணிட்டாங்க. சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்களாம் சூப்பர் டான்ஸ் சொல்லும்போது நிச்சயமா இது அமைதியான சூழல் சொல்ல முடியாது. இவ்வளோ சவுண்ட்ஸ் இருக்கு, வெஹிக்கிள்ஸோட சவுண்ட்ஸ். ஆனா அந்த வெஹிக்கிள்ஸோட சவுண்ட்ஸ் எதுவும் அவங்கள என்ன பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. இந்த இயற்கையோட அமைதி வந்து அவங்களுக்கு அதையும் தாண்டி என்ன செஞ்சிருக்கு, உள்ள போயிருக்கு. ஸ்கூல்ஸ்ல ஓகே, இப்ப வீட்ல எல்லாம் நீங்க ரீட் பண்ணும்போது படிக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் படிக்கிறதுக்குன்னு இருக்கும் இல்லையா. சம்டைம்ஸ் ஒன்ஸ் அதை சேஞ்ச் பண்ணி பாருங்க. ரெகுலரா அப்பப்ப நம்ம புது விஷயங்கள், புதுசான இடம் பழகும் போது அது உங்களுக்கு இன்னும் உங்களை அறியாமலே ஒரு இன்னர் ஹாப்பினஸ், அதான் அந்த மன அமைதி இன்னர் ஹாப்பினஸ் கொடுக்கும். நீங்க ஹாலே உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு நாள் வெளியில உட்காந்து படிங்க, ஒரு நாள் மரத்தடியில உட்காந்து படிங்க. இதெல்லாமே வந்து நீங்க அந்த ஒரு ½ an hourல படிக்கக்கூடிய விஷயத்த 20 minutesல உனக்கு உள்ள கொண்டு போயிடும். சோ அதுதான் அந்த இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் அவங்க வந்து இந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க அவ்வளோ. சோ இனிமே இத வந்து ஒரு இயற்கையோட நம்ம எல்லா கவிஞர்களுமே என்ன செய்வாங்க, ஒரு அமைதியான இடத்த இயற்கையோட போய் தான் அவங்க கவிஞர்கள் இல்ல ரைட்டர்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. இப்ப இவங்க சொன்ன விஷயங்களை என்ன பண்ணலாம், நீங்க அப்படியே எழுதலாம். அது இங்கிலீஷ்ல தான் எழுதணும், தமிழ்ல தான் எழுதணும் இல்ல, பைலிங்குவலா நீங்க எப்படி சொல்றீங்களோ அதை ஸ்டார்டிங்ல அப்படியே எழுத ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும், உங்களோட யூஸ்வல் அனுபவத்தை தாண்டி நீங்க ஒரு பிளான் பண்ணிருக்கீங்களா. சோ இத ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வைங்க. இந்த ஒரு ஹாபிட்டை நீங்க ரெகுலரா செய்யும் போது ரீடிங் பிளஸ் ரைட்டிங்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லாவே டெவலப் ஆகும். இப்ப வந்து கண்டிப்பா உங்க ஸ்கூல்ஸ்ல இருந்து கூட்டிட்டு வருவாங்க. சோ யூ பை ஒன் ஸ்மால் புக். உன்னோட ரீடிங்கை நீ எடுத்துக்கிட்ட ரீடிங் ஹாபிட்டை உன் ஃப்ரெண்டுக்கு நீ எடுத்துட்டு போறதுக்கு ஒரு புக் வாங்கி கொடுத்து யூ சிட் டுகெதர் அண்ட் ரீட். ஓகே, இந்த புத்தக திருவிழால நீங்க செய்யக்கூடிய ஒரு சேஞ்சா இது இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் ஸ்கூல். To all, I'm Max Melvin Ligori from Matriculation Higher Secondary School, Ramainpatti, Dindukal. I'm studying 9th standard C section. I'm very proud to be here in front of all. It's a great pleasure to me. I feel pleasant to be here. நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கு எனக்கு. இந்த ட்ராவலிங் இங்கே வந்து நிறைய ஸ்கூல்லனா கிளாஸ் ரூமில் செவரில் படிக்கணும், செவத்தை பார்த்து படிக்கணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே ஸ்டாஃப்ஸ்லாம் ரீட் பண்ண சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது இங்கே இந்த நேச்சர், இந்த காற்று இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரீட் பண்ணவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஆர்வமாக இருக்குது. இதே அங்கே படிக்கும்போது ஒன்றுமே புரியல. இங்கே வந்து படிக்கும்போது நிறைய அப்சர்வ் ஆகுது, நிறைய கற்றுக்கிட்டோம். இந்த ட்ராவலிங்கில் நிறைய பேரை இங்கே இருந்த ரீடிங்ஸ்லாம் பண்ணோம், ரொம்ப அப்சர்வ் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. இப்போ உங்களோட கிளாஸ் ரூம் ரீடிங், டெக்ஸ்ட் புக் ரீடிங், அங்க இருக்க ஒர்க் புக், நோட்ஸ், இதோட ரீடிங் எப்படின்னா ஒரு கண்டிஷன் பேர்ல வந்து ரீட் பண்ணுவீங்க. இந்த பீரியட் டெஸ்ட் இருக்கு, எழுதணும், ஹோம்ஒர்க் இது ஒரு கண்டிஷன் பேர்ல நம்ம ரீட் பண்ணுவோம். பட் இந்த ரீடிங் அப்படிங்கிற ரீடிங் புக் நீங்க டெக்ஸ்ட் புக்கை தாண்டி ரீட் பண்ணக்கூடிய எல்லா புக்ஸுமே வித்தோ எந்த கண்டிஷனும் கிடையாது. நீங்க 2 லைன் ரீட் பண்ணாலும் ரீட் பண்ணலாம், 2 பேஜ் ரீட் பண்ணலாம், 2 புக்கு கூட ரீட் பண்ணலாம். கண்டிஷனே இல்லாம பிளஷரோட ரீட் பண்ணலாம். கண்டிஷனுமே இல்லை, இந்த டைமுக்குள்ள இதை முடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதை நான் போய் எங்கேயும் எழுத போறதில்ல. என்னோட மனசுக்கும் மைண்டுக்கும் ரொம்ப ஹாப்பியா இந்த சூழலோட ரீட் பண்ணுவேன். இப்போ இதை கண்டினியூ பண்ணலாமா? அதுக்காக கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் சின்ன சின்ன புக் இருக்கும். ஆரம்பத்துல ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் இல்ல 10 லைன் ரீட் பண்ண போதும். பட் இட் ஷுட் பி கன்சிஸ்டன்சி. அது என்ன சொல்றது, தொடர்ச்சியா இருக்கும். தொடர்ச்சியா நீங்க ஒரு 1 month பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்மளே மறந்தா கூட அந்த புக்கு நம்ம என்னை தொட்டு பார் அப்படிங்கிறது மாதிரி. ஓகேவா, விஷ் ஆல் த பெஸ்ட். இல்லையா, இந்த புத்தகத்துள்ளாக யூஸ் பண்ணுங்க, வாங்க, நிறைய புக்ஸ் வாங்கி நீங்களும் படிங்க. கிஃப்டா இனிமே ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன கிஃப்ட், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் புக்கு கொடுங்க. இந்த புத்தக வாசிப்பு உங்களை ரொம்ப பெரிய பிரைட் ஃபியூச்சர்
ஆன்சரை வந்து உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட இந்த ப்ரோக்ராமுக்காக திண்டுக்கல் இலக்கிய கழகம் சார்பாக இலக்கிய கழகத்தோட பொருளாளர் மணிவண்ணன் சார் வந்து வந்திருக்காங்க. வாசிப்பு என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்மளோட கொஞ்ச நேரம் கலந்துரையாடிட்டு இந்த செஷனை வந்து நிறைவு பண்ணிருக்காங்க. ஆசிரியர்களே, அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கம். திண்டுக்கல் இலக்கிய களம் 12வது புத்தக திருவிழாவை நடத்துது. உங்களுக்கு நிறைய மாணவ மாணவியர்கள் கடந்த ஆண்டோ அதுக்கு முந்தைய ஆண்டுகளோ கூட புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு ஏராளமான புத்தகங்களை வாங்கி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது ஒரு புது முயற்சியாக நடக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த திண்டுக்கல் வாசிக்கிறது என்ற நிகழ்வு புத்தக திருவிழா துவங்குவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் ஒரு அரை மணி நேரம் புத்தகத்தை எடுத்து வாசிப்பது என்பதை நாம் தொடர்ந்து ஒரு பழக்கமாக வைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த டியர் என்ற நிகழ்வு புதிதாக இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து ஏதோ நாம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல. இது கிட்டத்தட்ட தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் இது போன்ற நிகழ்வுகளை இந்த டியர் என்ற கேப்ஷனுக்குள்ள நடத்துறாங்க. இப்ப இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை தேவை என்பதை மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த டியர் என்பதை நீங்க பார்த்திருப்பீங்க, டிராப் எவ்ரிதிங் அண்ட் ரீடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்றைய காலகட்டத்தின் தேவையாகிய வாசிப்பு. ஏன்னால் நம்முடைய வாசிப்பிலிருந்து நம்ம கவனம் முழுவதும் திசை திரும்பி காட்சி ஊடகங்களுக்கு போய் அந்த காட்சி ஊடகங்களையும் தாண்டி கையடக்க ஊடகத்துக்கு வந்துட்டோம். இதில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் நிறைய இருந்தாலும் நாம் தேடி போவது நமக்கு தேவையற்ற அம்சங்களாக இருப்பதன் காரணத்தை உணர்ந்துதான் கையில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை தனியாக வச்சுட்டு ஏதோ ஒன்றை எடுத்து வாசிக்க வேண்டும் என்பதை நாம் பழக்கமாக கொண்டு மாற வேண்டும் என்ற சிந்தனையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 8 மையத்தில் நடந்துட்டு இருக்கு. ஏராளமான பள்ளிகள் 8 மையத்தில் சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப இதுல இன்றைய தினம் நீங்க வாசிச்சு என்னவெல்லாம் நற்பண்புகள் என்று உங்க மனதில் ஏற்றுக்கொண்டீங்களோ அதை தாண்டி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒற்றை அம்சம் என்னன்னா, தினசரி டிராப் எவ்ரிதிங்கிறத மறந்துடணும். அது வந்து உங்க சோகமான மனநிலையாக இருக்கலாம், அல்லது கையில் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம், அல்லது குடும்ப சூழலாக இருக்கலாம், கல்வி சூழலாக இருக்கலாம், அல்லது எந்த நேரம் என்பதல்ல, ஏதாவது ஒரு நேரம், கிடைத்த எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் அல்லது வாசிப்பதற்கு என்றே நேரத்தை ஒதுக்கி கொண்டு அந்த வாசிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் இந்த வயதில் உருவாக்கி கொண்டால், லேர்னிங் இஸ் டில் டெத் என்ற ஆங்கிலத்தில் சொல்வதை போல ரீடிங் இஸ் ஆல்சோ டில் டெத் தான். தன்னுடைய இறுதி மூச்சு வரை நாம் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். வாசிப்பது நம்மை மேலும் மேலும் பக்குவப்படுத்தி வசப்படுத்துவதற்கான ஒரு அடிப்படை. நாம் தன்னைத்தானே இன்னும் மெருகேற்றிக் கொள்வதற்கும் நம்முடைய பண்புகள் அடுத்த தலைமுறைக்கு பயன்படக்கூடிய வகையில் நாம் வழிகாட்டுவதற்கான தேவை இருக்கிறது என்பதையும் உணர்ந்துதான் அந்த லேர்னிங் ஆர் ரீடிங் ஃபீல்டுன்னு வச்சிருக்கிறோம். அந்த பழக்கம் உங்களுடைய இறுதி மூச்சு வரை இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதிருந்து அந்த வாசிப்பு பழக்கத்தை வகுப்பறை கல்வியை தாண்டி வெளியே வரணும். அது தனியாக வாசிப்பது, குழுவாக வாசிப்பது, மௌனமாக வாசிப்பது, பாடிக்கொண்டே வாசிப்பது, ஆடிக்கொண்டே வாசிப்பது, இன்னும் சொல்லப்போனால் விளையாடி கொண்டு வாசிப்பது, வாசித்ததை மற்றவர்களோடு பரிமாறிக்கொள்வது, அதன் மீது தன்னுடைய கருத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது, அதில் சிறந்ததை ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொண்டதை செயலாக மாற்றுவது, அந்த செயலை மற்றவர்களும் செய்வதற்கு வழிகாட்டுவது. அப்ப சமூகம் மாறுமா? அதுக்குத்தான் இலக்கிய களம் புத்தக திருவிழாவை நடத்துகிறது. உங்கள் அனைவரையும் இந்த புத்தக திருவிழாவுக்கு அழைக்கிறோம். வாங்க, நிதானமா இருந்து பாருங்க. ஒருவேளை பகல் நேரங்களில் கூட்டமாக இருந்தாலும் கூட மாலை நேரங்களில் வாய்ப்புள்ள மாணவர்கள் பெற்றோரோடு அழைத்து வாருங்கள். உங்களுக்கு தேவையான புத்தகங்களை தமிழிலும் இருக்கிறது, ஆங்கிலத்திலும் இருக்கிறது, மல்டிமீடியா இருக்கிறது. எந்த புத்தகம் தேவையோ அந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடித்து வாங்குங்கள். அதற்கான கால அவகாசம் இல்லை என்று சொன்னால் எது மாதிரியான புத்தகங்கள் கிடைக்கும் என்பதை முன்னரையே அறிவதற்கு உங்களுடைய ஆசிரியர்கள் வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எதை வாங்க வேண்டும் என்று தீர்மானித்து அந்த புத்தகத்தை வாங்கி அதை ஓராண்டு காலத்திற்குள், ஒரு வருடம் தேவையில்லை, ஆனாலும் படித்து அடுத்த ஆண்டு அதே புத்தக திருவிழாவில்
13வது புத்தக திருவிழாவை வாங்கினேன், வாசித்தேன், சொல்கிறேன் என்ற நிகழ்வை நாங்கள் நடத்துகிறோம். இந்த ஆண்டு வாங்கிய புத்தகத்தில் நீங்கள் என்ன வாசித்தீர்கள் என்பதை அடுத்த ஆண்டு புத்தக திருவிழாவில் மேடையேறி நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த ஆசையையும் உங்கள் முன் வைக்கிறேன். எனவே புத்தக திருவிழாவுக்கு வாங்க. வாசிப்பு என்பது எங்க தோன்ற வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக நீங்க ஆங்கில வழியில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்க. அது ஒரு சிறப்பான அம்சம்தான். ஆனால் மொழி ஆளுமை என்பது தமிழ் ஆங்கிலம் என்று அல்ல. தமிழிலும் ஆளுமை திறனோடு இருக்க முடியும், தாய்மொழியில் இருக்க வேண்டும், அதுவும் அவசியம்தான். மாற்று மொழி என்று வரும்பொழுது அது ஆங்கிலமாக இருக்கலாம், அல்லது இன்னும் பிற எந்த மொழியாக கூட இருக்கலாம். ஜெர்மன் படிக்கிறாங்க, ரஷ்யன் படிக்கிறாங்க, அதிலும் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம். ஆனால் மொழி ஆளுமை என்பது வேறு, திறமை என்பது வேறு. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இதற்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லை. எனவே ஆங்கில புத்தகங்கள் கிடைத்தாலும் கூட உங்கள் விருப்பமான புத்தகத்தை நீங்கள் வாங்கலாம், வாசிக்க வேண்டும். அந்த வாசிப்புக்கு இன்னும் அடிப்படை என்னன்னா, நீங்க தினசரி செய்தித்தாட்களை வாசித்து பழக வேண்டும். நீங்க எத்தனை பேருக்கு வீட்டுல நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப குறைவாக இருக்கும். அதுவும் என்ன தரமான பத்திரிகை வாங்குறீங்கன்னு கேட்டாங்கன்னா நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா பல்வேறு இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம், வாய்ப்புள்ள நபர்கள் பெற்றோர்கள்ட்ட சொல்லி தினசரி ஏதாவது குறைந்தபட்சம் நீங்கள் ஆங்கில வழியை கற்பதனால் இந்தியன் எக்ஸ்பிரஸோ இந்து பத்திரிகையோ வீட்டுக்கு கூட சொல்லுங்க. பெரிய செலவே கிடையாது. நிச்சயமாக ஒரு நாளைக்கு 7 ரூபாய் என்பது உங்களால் செலவு செய்யக்கூடிய எல்லைக்குள் தான் இருக்கிறது என்பதை நான் உணர்வேன். ஒரு நாளைக்கு 7 ரூபாய் செலவு பண்றதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. தினசரி வீட்டுக்கு வந்தோம்னா காலை எழுந்தவுடன் படிப்புன்னு பாரதி சொன்னான். அதுதானே சொன்னா, நீங்க இன்றையில இருந்து காலை எழுந்தவுடன் செய்தித்தாட்களை எடுத்து முதல் பக்கத்தில் தலைப்பு செய்வதையும் அந்த தலையங்கத்தையும் அதில் வரக்கூடிய கட்டுரைகளையும் படிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் எதிர்காலம் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. அந்த செய்தித்தாளில் தொடங்குங்க, புத்தகங்களுக்கு போங்க. அவங்க சொன்னது மாதிரி சிறுகதை, நாவல், கவிதை, கட்டுரை, விமர்சனங்கள் அனைத்துக்கும் போங்க. உள்ளூர் இலக்கியத்திலிருந்து உலக இலக்கியத்துக்கு போங்க. ஒரு மிகப்பெரிய பறந்து விரிந்த எதிர்காலம் என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, மிக அமைதியான, சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய வாழ்க்கையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.